ஹாய் கைஸ். நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேரை பார்த்துருப்போம், பேசியிருப்போம், பழகியிருப்போம். ஏன் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கொலீச் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்மளை பற்றின சீக்ரெட்ஸ் ஃபுல்லாமே ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ரீசன்ஸே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. அப்போ உங்களை பற்றின எல்லா சீக்ரெட்ஸுமே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. அதன் மூலமாக உங்களோட ஃப்ரெண்டு உங்களை பற்றின எல்லா சீக்ரெட்ஸுமே மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறாரு. இதன் மூலமாக மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங், கேரக்டர் எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நீங்கள் உங்களை பற்றின சீக்ரெட்ஸை வெளியே சொல்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்றாகும். இந்த வீடியோவில் நம்ம வெளியே சொல்லக்கூடாத டாப் சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்றத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ரீசனாக நம்மளோட பயத்தையும் இன்செக்யூரிட்டிஸையும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபெயிலியர்ஸ் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்டையும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. என்னென்னா, நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், அவங்க என்ன ரீசன் சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி பயப்படுறதையும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. இதனால் நம்மளை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஏற்படும். ரெண்டாவது ரீசனாக ஃபினான்ஷியல் இஷ்யூஸை வெளியே சொல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் அப்படின்றதையும், எனக்கு இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்குது, இதனால் நான் அடிக்ஷனில் ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுவேன் அப்படின்றதையும், அது போக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நம்ம பிளானிங்கையும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதன் மூலியமாக நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் பின்விளைவுகள் தான் இருக்கும். அடுத்ததாக நம்மளோட வேலை மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களை மறைக்கிறது. இப்போ ரெஸ்யூமில் இல்லாத ஒன்றை இன்டர்வியூவில் சொல்கிறது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரெஸ்யூமில் போட்டிருப்போம். ஆனால் டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். இது பேக்ரவுண்ட் செக் மூலிமா நமக்கு வெளியே தெரிய வரும். இதன் மூலிமா ஹெச்ஆருக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடு குறையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையிலிருந்து நான் லெஃப்ட் ஆக போகிறேன், நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆம்பிஷனையும் வெளியே சொல்லாமல் இருக்கணும். அடுத்து நம்மளோட ஃபேமிலி இஷ்யூஸை வெளியே சொல்லாமல் இருக்கிறது. இதன் மூலிமா நம்மளை பற்றின பேக்ரவுண்ட் ஃபேமிலி பற்றி எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். இது தெரிஞ்சால் ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளேயே ஏற்படும். ஸோ இதை சொல்கிறத சுத்தமாக தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். அடுத்ததாக மற்றவங்கள பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறது. இதன் மூலியமாக நம்மளை பற்றின கேரக்டர் ஃபுல்லாக டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இதன் மூலிமா மற்றவங்களும் நம்மளை பற்றி ஒரு மாதிரியாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மற்றவங்கள பற்றின ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்லவே கூடாது. இந்த பதிவின் மூலியமாக நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே சொல்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரொம்ப நம்பிக்கையான ஆள் இப்போ நம்ம வெளியே சொல்ல மாட்டாது அப்படின்றவர்கிட்ட நம்ம சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணுறது தப்பே இல்லை. அதுவும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.